அந்த சக்கேயு கீழே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொன்னதுமே, உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொன்னதுமே சக்கேயு என்ன சொன்னாரு பாருங்க அன்புக்குரியவங்களே. உன் வீட்டுக்கு இது வர்றேயா அப்படிதான் சொன்னாரு. உன்னோட தங்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. உன் வீட்டில் நான் உணவு அருந்தணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுதே இந்த மனுஷன், ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்திருந்தா அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன், யாரையாவது ஏமாத்திருந்தா அதை 2 மடங்கா நான் கொடுத்துட்றேன். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம மாறணுமா இல்லையா? மாறணும் அப்படின்னு சொன்னா, எப்படி ஊதாரி மைந்தனை கடவுள் அந்த தந்தை ஏத்துக்கிறாரோ அப்படி கடவுள் நம்ம ஒவ்வொருவரையுமே ஏத்துக்குவார் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். இப்ப ஊதாரி மைந்தன் அவன் உள்ளத்துக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டான்? பண்ணி திங்கிற சோறு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே, நான் வீட்டுக்கு போவேன், அங்க வேலையாட்களுக்கு கிடைக்கிற அந்த எவ்வளவோ உணவெல்லாம் இருக்கு, எங்க அப்பா என்னை மகனா ஏத்துக்கலனாலும் பரவாயில்லை, ஒரு வேலையாளா என்னை ஏத்துக்கட்டும் அப்படிங்கிற உணர்வோடு தானே ஓடி வந்து இந்த தந்தை அவனை பார்த்தோன்னே போய் கட்டி பிடிக்கிறாரு.